விஜய் தலைமையை ஏற்று தாவேகாவில் இணைந்தார் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். அது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். தாவேகா நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவி செங்கோட்டையனுக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. அது குறித்த மேலும் விவரங்கள். வணக்கம். தமிழக அரசியலில் நீண்ட அனுபவம் கொண்டவரான முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தற்போது தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார். அவருக்கு தலைமை நிர்வாக குழுவினுடைய இந்த ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இது தவிர 4 மாவட்டங்களுக்கு அவர் அமைப்பு செயலாளராக செயல்படுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவரது பத்திரிகையாளர் சந்திப்பும் நடைபெற இருக்கின்றது. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் விரிவான விஷயங்கள் குறித்து பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதிமுகவை பொறுத்தவரையிலே செங்கோட்டையன் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக அந்த கட்சியில பயணித்தவர். அந்த கட்சி ஆரம்பித்த முதல் நாளிலிருந்து தொடர்ந்து அந்த கட்சியில பயணிக்கக்கூடிய நபராக அவர் செயல்பட்டு வந்தார். கொங்கு மாவட்டத்திலே முக்கிய தலைவர்கள் ஒருவராக இருந்து வந்தார். பிறகு ஈரோடு மாவட்டத்தின் முகமாக இருந்து வந்தார். அதன் பிறகு 3 தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளராக அவர் செயல்பட்டு வந்தார். இந்த சூழ்நிலையிலே தான் கடந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து அதிமுக தலைமையுடன் அவர் முரண்பட்டு வருகின்றார். விவசாயிகள் சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடைபெற்ற போது அதில் முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோருடைய புகைப்படங்கள் இல்லை என்று கூறி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் பங்கேற்க மறுத்தார். வெளிப்படையாகவே பேட்டிகள் கூட கொடுத்தார். தன்னிச்சையாக சில கூட்டங்களையும் அவர் நடத்தி வந்தார். இந்த சூழ்நிலையிலே தான் சட்டமன்றம் கூடியது. கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சி தலைவர்கள் நடத்திய கூட்டங்களிலே பங்கேற்காமல் அவர் தொடர்ந்து சபாநாயகர் அறைக்கு சென்று அமர்வதும் சபாநாயகர் செல்லக்கூடிய வழியிலேயே சென்று சட்டமன்றத்திற்கு செல்வதுமாக இருந்து வந்தார். சட்டமன்ற கூட்டத்தொடர் கிட்டத்தட்ட 30 நாட்களுக்கு மேலாக நடைபெற்ற நிலையில் அதில் ஒரு முறை கூட எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து அவர் பேசவில்லை. அவரை மீண்டும் கட்சியில் சுமூகமாக ஒரு போக்கை கொண்டு வருவதற்கு முன்னாள் அமைச்சர்கள் பல பேர் தொடர்ந்து பல முயற்சிகளை எடுத்து பார்த்தார்கள். அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, அதே போல SP வேலுமணி உட்பட பல பேர் தொடர்ந்து செங்கோட்டையன் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அவரது வீட்டிற்கே சென்று பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். தலைமைச் செயலகத்தில் மட்டும் ஒரு 10 முறைக்கு மேல் அவரிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தார்கள். ஆனாலும் அவர் அந்த சமரசம் ஏற்படாத சூழ்நிலை தான் தொடர்ந்து இருந்து வந்தது. அந்த கூட்டத்தொடர் முடிந்த பிறகும் கூட அவர் தொடர்ந்து அதிமுக தலைமையுடன் தொடர்ந்து முரண்பட்டு தான் இருந்து வந்தார். ஆனால் அவ்வப்போது நடைபெறக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம், கட்சியினுடைய நிகழ்ச்சிகள் ஆகியவற்றில் 1-2 அவர் தலை காட்டிக் கொண்டிருந்தார். MLA-க்களுக்கான விருந்து வைத்தார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. அதில் கூட செங்கோட்டையன் பங்கேற்காமல் புறக்கணித்து விட்டார். இது தவிர்த்து ஈரோடு மாவட்டத்திலே அவர் தனியாக ஒரு லாபி என்பது போல அவர் தனியாக படங்களை போட்டு தொடர்ந்து அரசியல் செய்து வந்தார். இந்த சூழ்நிலையில தான் அவர் திடீரென்று ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி ஒரு 15 நாட்களுக்குள்ளாக அதிமுகவினுடைய பிரிந்து கிடக்கக்கூடிய சக்திகளான OPS, TT தினகரன், சசிகலா ஆகியோர் ஒன்றிணைய வேண்டும், அவ்வாறு ஒன்றிணைப்பதற்கான பணியை தானே முன்னெடுப்பேன் என்றும் அவர் பேட்டியை கொடுத்திருந்தார். தொடர்ந்து EPS-ஐயும் விமர்சிக்கக்கூடிய வகையிலே சில கருத்துக்களையும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையில தான் அவருடைய மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட பொறுப்புகள் அவரிடமிருந்து பறிக்கப்பட்டது. அதன் பிறகும் அவரது நடவடிக்கைகள் தொடர்ந்து இருந்து கொண்டேதான் இருந்தது. இந்த சூழ்நிலையில இடையிலே அவர் தொடர்ந்து டெல்லிக்கு செல்வதும் அங்கே மத்திய அமைச்சர்களை சந்திப்பதும் பாஜகவினுடைய முக்கிய தலைவர்களை சந்திப்பதுமாக இருந்து வந்தார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.